பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 10வது அதிகாரம் 41-42 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்பதாக. தேவையானது ஒன்றே, ஒன் திங் இஸ் நீட்ஃபுல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் பாதத்தில் மரியாள் அமர்ந்ததிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 3 ஆவிக்குரிய உண்மைகள் காணப்படுகிறது. முதலாவது, நடக்காமல், ஓடாமல் அல்லது நிற்காமல் மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். இது இளைப்பாறுதலை குறிக்கிறது. ஆண்டவர் நம்மிடம் பேசுவதை கேட்பதற்கு முன்பு நம் இதயங்கள் இளைப்பாறுதலிலும் நம் மனது இங்கும் அங்குமாக அசைவாடாமலும் காணப்பட வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது மனத்தாழ்மையை குறிக்கிறது. மரியாள் இயேசுவைப் போலவே அதே மட்டத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் கீழ்மட்டத்தில் அமர்ந்திருந்தார். ஆண்டவர் பெருமை மிக்க மனிதனிடம் ஒருபோதும் பேசுவதில்லை, ஆனால் அவர் எப்போதும் பேசவும் அவருக்கு முன்பாக ஒரு குழந்தையைப் போல இருக்கும் தாழ்மையான பிள்ளைகளுக்கு தனது கிருபையை வழங்கவும் தயாராக இருக்கிறார். மூன்றாவதாக, மரியாளைப் போல அமர்ந்திருப்பது கீழ்ப்படிதலை குறிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய இருதய வாஞ்சியின் வெளிப்பாடாகும். நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே அவர் பேசுகிறார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நாம் விருப்பமுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த சித்தத்தை பற்றிய புரிதலை பெறுவோம் என்று இயேசு யோவான் 7:17 தெளிவுபடுத்தினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல குறிக்கோளில் முதல் குறிக்கோள், முன்னுரிமை ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் வார்த்தையை கேட்பதாய் காணட்டும். இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் அநேக தேவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனின் தேவைகளும் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. அந்த தேவைகள் நிறைவேற மனிதன் ஒரு குறிக்கோளோடு, அதாவது முன்னுரிமையோடு பல செயல் திட்டங்களை தீட்டி செயல்படுகிறான். உலகத்தில் இருக்கும் பெரிய பெரிய பணக்காரர்களின் குறிக்கோள்கள் ஒரு மாதிரியும், அரசியல்வாதிகளின் குறிக்கோள் வேறொரு மாதிரியும், பாமர மக்களின் குறிக்கோள்கள் மற்றொரு வகையிலும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இயேசு மனிதனின் குறிக்கோள்கள் பல வகையில் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு குறிக்கோள் காணப்பட வேண்டும். அது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். எப்படி அவருடைய வார்த்தையை கேட்க முடியும்? பதில் உங்கள் கைகளில் தவழும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவே நீங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்க முடியும். நீங்கள் தனியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வேதாகமத்தை வாசிப்பதிலிருந்து வரும் வார்த்தைக்கு ஒப்பானது வேறு எதுவும் இல்லை. வேதத்தை தினந்தோறும் வாசிக்காத கிறிஸ்தவன் உண்மையாகவே கிறிஸ்தவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்க செல்லும் முன், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற சிந்தையோடு வேதத்தை படிக்க ஆரம்பியுங்கள். வேதத்தை திறப்பதற்கு முன்பாக அருகில் ஒரு நோட்டும் பேனாவும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அன்று உங்கள் உள்ளத்தில் உணர்த்தும் வார்த்தைகளை எழுதி வைத்து தியானிக்க ஆரம்பியுங்கள். வார்த்தையின் மூலம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற சிந்தையில் வேதாகமத்தை வாசியுங்கள். சங்கீத புஸ்தகத்தை மாத்திரம் திரும்ப திரும்ப வாசித்து மற்ற புஸ்தகங்களை திறக்காமலே இருக்கும் கிறிஸ்தவர்களாக காணப்பட வேண்டாம். மிகவும் கிரமமாக வேதத்தை நேசித்து வாசியுங்கள். திறந்த மனது உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். இதுவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முதல் படியாக வைத்திருக்கிறார். தேவையானது ஒன்றே ஒன்று, அது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு அதிகமாய் பேச விரும்புகிற நல்ல தகப்பன். ஆனால் நாங்களோ அநேக உலக கவலைகளினாலும் பல காரியங்களினாலும் இழுக்கப்பட்டு உம்முடைய பாதத்தில் அமருவதை தவிர்க்கிற பாத்திரங்களாய் காணப்பட்ட வேளைகள் அநேகம் உண்டு. உம்முடைய வார்த்தைக்கு நேராக அர்ப்பணிக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவன். உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் தியானித்து அதை கை கொள்ளும் போது இவர்கள் கையிடுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.